ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸோட வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் ஆப்ஷன் பையர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிஇபி லெவல் அண்ட் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லை கைஸ், நம்ம சேனலில் ஆப்ஷன் பையிங்க்கு தேவையான மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா எல்லா அப்டேட்டும் டெலகிராம் சேனலில் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த அட்வான்ஸ் லெவல், அதாவது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம், ஒரு செல்லர்ஸ் ஒரு ஸ்ட்ரைக்கை ரைட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் போச்சுன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் வரும். அப்போ அவங்க பொசிஷனை கட் பண்ணுவாங்க. செல் பண்ணவங்க பொசிஷனை கட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க? பை பண்ணுவாங்க. பை பண்ணும்போது மார்க்கெட் மிக வேகமாக மேலே போகும். அந்த இடத்துல தான் பையர்ஸ் போய் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம அட்வான்ஸ் லெவல்னு சொல்கிறோம். ட்ரேடிங் லாங்குவேஜில் இதை பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுனால நம்ம அட்வான்ஸ் லெவல் அண்ட் செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறோம். செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம் சொல்கிறது தான் அது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அது ட்ரேடிங் லாங்குவேஜில் பிரேக் ஈவன் பாயிண்ட்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம வீடியோ கோர்ஸில் கற்றுக் கொடுக்குறோம் கைஸ். ஒரு அட்வான்ஸ் லெவலில் நம்ம எப்படி எடுக்கிறது என்எஸ்சி சைட்டில், அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம எந்த ஒரு நியூஸ் பேஸ்டோ, எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு எஃப்ஐஏடிஏ டேட்டாவோ, எந்த ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ எதையுமே பார்க்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய பிரேக் ஈவன் பாயிண்ட் இல்லை அட்வான்ஸ் லெவல், இதை தான் நம்ம பார்ப்போம். வேறு எதை வச்சும் நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலை வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற வீடியோ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,565 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? எக்ஸாக்ட். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எஸ்டர்டே ஐக்குள்ளே தான் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? எஸ்டர்டே ஐக்குள்ளே ஓப்பன் ஆச்சு. எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகலை. ஓகேங்களா? 24,565 ஓப்பன் ஆச்சு. எஸ்டர்டே ஐ பார்த்திங்கன்னா 24,590. ஓகேங்களா? ஒரு 15 மினிட்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆன 15 மினிட்ஸில் தான் நம்ம எப்போதுமே என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,530. அதாவது எஸ்டர்டே ஐயை கீழே பிரேக் பண்ணுது. அதாவது எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வருது. மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே வருது. ஓகேங்களா? மிக முக்கியமான பாயிண்ட்டு, ஓப்பனுக்கு கீழே வருது. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் ஒரு மிக பெரிய ஒரு டிமாண்ட் இல்லை, ஆக்சுவலாக மிகப்பெரிய ஒரு ஃபால் ஆக போகுது அப்படின்ட்டு அர்த்தம் இருக்குது. ஓகேங்களா? ஃபால் ஆக போகுதுன்னா இந்த மாதிரி செட்டப்பில் இருந்தால் 100% ஃபால் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 80% இப்படி தான் நடக்கும். 20% சில டைமில் பிரேக் ஆகி மேலே கூட போயிடும். ஓகேங்களா? மார்க்கெட் நெகட்டிவ் மார்க்கெட் அப்படின்றது தெளிவாக நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷம் தெரியுது. எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம்? எஸ்டர்டேயே பிரேக் பண்ண முடியல, ஓப்பனுக்கு கீழே வந்துருச்சு மார்க்கெட். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி செட்டப்பில் இருக்கும்போது மார்க்கெட் எஸ்டர்டே லோ வரைக்கும் எடுத்துகிட்டு வருவான் மார்க்கெட்டை. ஓகேங்களா? எடுத்துகிட்டு ஒரு இன்சைட் மார்க்கெட் தான் இது. ஆக்சுவலாக இந்த மாதிரி செட்டப்பில் இருந்தாலும் இதுவும் ஒரு இன்சைட் மார்க்கெட் தான். இந்த மாதிரி செட்டப்பில் மேக்ஸிமம் ஐலேருந்து லோக்கு வரும். ஓகேங்களா? லோவில் ஒரு பாதி வரைக்கும் படி திருப்பியும் கீழே வந்துடுவான். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருந்தது. ஓகேங்களா? ஒரு இறக்கம், ஒரு ஏற்றம், திருப்பியும் ஒரு இறக்கம், ஒரு ஏற்றம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷன் எடுத்தோம், இந்த இடத்துல ஒரு பை, ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தோம், திருப்பியும் அகெயின் புல் பேக்கில் இந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தோம், திருப்பியும் இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷனை எடுக்கலாம். ஆனால் இவ்வளோ ட்ரேட்லாம் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் இந்த ஒரு ட்ரேடு தான் இறங்குது பாருங்கள் 15 நிமிஷத்தில். இந்த ஒரே ட்ரேடு தான் எனக்கு தெரிஞ்சு அதுதான் கரெக்டாக இருக்கும். அதை எடுக்க முடியல, எடுக்காமல் விட்டுட்டு இருந்தால் தான் இந்த ட்ரேட் ட்ரை பண்ணணும். இல்லை புல் பேக்கில் இந்த ஃபாலை ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, அதாவது இன்சைட் மார்க்கெட்டுன்றதுனால ரெண்டு சைடும் ஆடும். ஓகேங்களா? அப்போ நம்ம ஒன்று புல் பேக்கில்
இந்த என்ட்ரியை ஃபால் என்ட்ரி எடுக்கலாம், ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ்ன்றதுனால. இல்லை ரிவர்ஸ் என்ட்ரி ஒன்று ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இது 2 தான் நம்ம ட்ரை பண்ணோம். ஏன் இவ்வளோ ஏற்ற இறக்கம்னா, இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பட்ஜெட் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட், அதனால் வந்து இந்த ஏற்ற இறக்கம். ஓகேங்களா, மற்றபடி இது ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, ஆனால் நம்ம அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டோம். நம்மளுக்கு தேவை அட்வான்ஸ் லெவல் அண்டு செட்டப் தான். நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்த அதே செட்டப் தான். எஸ்டர்டே ஐ பிரேக் பண்ண முடியாமல் ஐ உள்ளே வருது, எஸ்டர்டே லோ பிரேக்கு இல்லை லோ பிரேக் பண்ண உள்ளே வருது. இந்த மாதிரி செட்டப்பில் ப்ரீமியம் இருக்கணும். இல்லை ப்ரீமியம் இருந்து மார்க்கெட் இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, ஆனால் ப்ரீமியம் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஓகே. அப்போது மார்க்கெட் நெகட்டிவ்னு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக வந்து நம்ம யாரை எடுப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் 24,525 இருக்கும்போது 24,550 24,600 புட்டு தான் வந்து இந்த மணி. கீழே வந்து பார்த்திங்கன்னா 24,500ன்ற கால் தான் இந்த மணி. மார்க்கெட் நெகட்டிவ் க்ளீனாக தெரிஞ்சிச்சு. டிமாண்ட் இல்லை, எஸ்டர்டே தாண்ட முடியாமல் ஓப்பனை கீழே உடச்சி கீழே வரான், ப்ரீவியஸ் க்ளோஸ்லாம் உடச்சி கீழே வரான்றது நம்மளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து நம்ம போய்ட்டு காலை எப்படி எடுப்போம்? ஓகேங்களா, அதனால தான் வந்து நம்ம போய்ட்டு புட்டை செலக்ட் பண்ணோம். இந்த மணி புட் ஆப்ஷன் 24,550 தான். இதில் எந்த வித கஷ்டமும் கிடையாது. ரொம்ப 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 சிம்பிளான ஒரு செட்டப் தான் இது. ஓகேங்களா, அதாவது எஸ்டர்டேயை தாண்ட முடியாமல் எஸ்டர்டே ஐவுலேயே மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா, இன்னொன்று ஓப்பனுக்கு கீழே வந்துருச்சு மார்க்கெட் 15 மினிட்ஸில். ஓகேங்களா, அதனால தான் வந்து நம்ம அது ஒரு நெகட்டிவ் மார்க்கெட், அதனால தான் நம்ம வந்து புட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேங்களா, ஓகே. இதுதான் வந்து 24,550ன்ற புட் ஆப்ஷனோட சார்ட்டு. ஓகே, இது பாருங்கள் தெளிவாக. அதாவது மார்க்கெட் நெகட்டிவ்னா புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கணும். மார்க்கெட் எஸ்டர்டேயை கீழே உடைக்கிறான், எஸ்டர்டேயை தாண்டலை அப்படின்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோ உள்ளே தான் இருக்கணும். இது ரூல். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இவன் இருந்தான். எஸ்டர்டே லோ உள்ள தான் இருந்தான். சப்போஸ் இவன் கீழே இருந்தாலும் கண்டிப்பாக கீழே இருந்தானா ஜாக்பாட் என்ட்ரி. அது எப்படியா இருந்தாலும் லோ உள்ள வந்துடுவான்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இங்கேயே எடுத்தால் இவ்வளோ பெரிய பாயிண்ட் கிடைக்கும். ஆனால் இவன் ஆல்ரெடி லோ உள்ளே இருக்கிறதுனால பாயிண்ட் வந்து கிடைக்கும். அப்படி இருந்தாலும் இவன் போகமாட்டான்னு அர்த்தம் கிடையாது, இவனும் மூவ் பண்ணுவான். ஓகேங்களா, ஆனால் இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா கீழே லோவுக்குள்ளே இல்லாமல் லோ கீழே இருந்தானா லோ உள்ள வரப்போகிறான்றது நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்சதுனால இங்கே எடுத்தால் நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போது நம்ம இப்போ சொல்லிக் கொடுத்த செட்டப் மாதிரி பாருங்கள், எஸ்டர்டே லோ பிரேக் பண்ண முடியல, லோவிலே இருக்கிறோம். இந்த செட்டப் தான் நம்ம எடுக்கிறோம். மார்க்கெட் நெகட்டிவ், அதனால் புட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். இவன் பாருங்கள், இவனோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 24,550 230. இவனோட அட்வான்ஸ் லெவலும் 230. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, 230 அப்படின்ற இடத்துல இவன் கரெக்டாக 15 மினிட்ஸில் அங்கே தான் சப்போர்ட்டில் இருக்கிறான். 20 நிமிஷமாக. ஓகேங்களா, 25 நிமிஷமாக இங்கே தான் இருக்கிறாங்க. 230 235 தான் இருக்கிறான். ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்தோம். இவன் போனவொன்னே பார்த்திங்கன்னா 290 வரைக்கும் போனான், கிட்டத்தட்ட 60 பாயிண்ட்டு. ஓகேங்களா, இவ்வளோ தூரம் இவன் போவானா? எஸ்டர்டே வரைக்கும் போகலாம், ரூல் இருக்குது. ஆனால் இவ்வளோ தூரம் இவன் போவானா போக மாட்டானான்றதில் நம்ம ஆராய்ச்சி தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட், அடுத்து 15 பாயிண்ட், அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த மாதிரி செட்டப்பில் எப்போவுமே மார்க்கெட் ஒரு ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு லைஃப் டைம் ஹையில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு செல் என்ட்ரிலாம் கிடச்சிதுன்னா நல்ல மூவ்மெண்ட் தான் இருக்கும். ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், அதனால் மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. ஆல்ரெடி இது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம்ன்றதுனால ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா, சப்போஸ் இந்த இடத்துல என்ட்ரியை பார்க்காமல் இருந்திருந்தாலோ தவற விட்டுருந்தாலோ கண்டிப்பாக இந்த புல் பேக்கில் கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த புல் பேக்கில் கரெக்டாக ஒரு 11:20க்கு மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகி இவ்வளோ பெரிய டார்கெட் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக பாருங்கள், இவன் எஸ்டர்டேயே தாண்டிட்டான். ஓகேங்களா, எஸ்டர்டே இவன் தாண்டி அடுத்த ஒரு 2 கேண்டில் கீழே வந்துட்டான். ஆக்சுவலாக புட் ஆப்ஷன் எஸ்டர்டேயை தாண்டலை அப்படின்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை உடைக்க மாட்டான். எஸ்டர்டே லோவை உடைச்சி இருந்தாலும் அவன் எஸ்டர்டே லோ வரைக்கும் வருவான்றது தான் ரூல். ஓகேங்களா, அதனால தான் வந்து நம்ம கால் ஆப்ஷனை திருப்பி எடுத்தோம். ஓகேங்களா, ஆக்சுவலாக இந்த ஃபால்கே நம்ம எடுத்தோம். ஓகேங்களா, இந்த ஃபால்கே எடுத்தோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இங்கே எஸ்டர்டே ஐயை கட் பண்ணலனாலே முடிஞ்சுது. எஸ்டர்டே லோ மார்க்கெட்டு கட் பண்ணக்கூடாது, ரூல் அதுதான். ஓகேங்களா, அப்போ அந்த கால் ஆப்ஷன் அங்கே இருக்க இந்த மணி கால் ஆப்ஷனை நம்ம 2வது வாட்டி எடுத்தோம் ரிவர்ஸ் என்ட்ரியில். ஓகேங்களா, அதுக்கப்புறம் திருப்பி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு இந்த இடத்துல. ஓகேங்களா, இந்த ஃபாலை தான் நம்ம ரிவர்ஸ் என்ட்ரியில் எடுத்தோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து திருப்பியும் புட் ஆப்ஷன் புல் பேக் வந்து இந்த இடத்துல நின்னவுடனே அதை கட் பண்ணியாச்சு. அதுலேயே அது கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் கொடுத்தான். ஓகேங்களா, இங்கேருந்து பெரிய டார்கெட் இது. ஆக்சுவலாக புல் பேக்கில் எப்போவுமே வந்து ஆக்சுவலாக வந்து இந்த ரிவர்ஸ் என்ட்ரி எடுக்கும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், அவனோட ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவனா நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா, அப்போ அவன் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போவான்? இவன் வந்து ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டிட்டானா அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பனுக்கு கீழே தான் இருக்கிறான். அவனுக்கு நம்மளுக்கு ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி கிடைக்கிது. ஓகேங்களா, எதனால் அவனை எடுக்கிறோம் அப்படின்னா
இவனை வச்சு எடுக்கிறோம். இவன் வீக் ஆகும்போது இவன் அட்வான்ஸோட கீழே உடைக்கும் போது அவனை எடுக்கிறோம் நம்ம. இல்லை அவன் எஸ்டர்டே லோ கிட்டே இருந்திருப்பான். ஓகேங்களா, கால் ஆப்ஷன் அந்த ரிவர்ஸ் என்ட்ரியில் கண்டிப்பாக வந்து எஸ்டர்டே லோ கிட்டே இருந்திருக்கணும். ஓகேங்களா, அப்போ நம்ம அந்த இதே கான்செப்டில் கால் ஆப்ஷனையும் எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணலன்னும் போது அவன் அட்வான்ஸோட மீட் ஆகும்போது அவனை நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா, ரிவர்ஸ் என்ட்ரிக்கு. ஓகேங்களா, அவனை எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, அகெயின் வந்து மார்க்கெட் நெகட்டிவ்ன்றதுனால கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஓப்பனை தாண்டி போயிட்டு இருந்தாலோ இல்லை எஸ்டர்டே தாண்டிட்டு இருந்தாலோ தான் ஒரு ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகிருக்கும் ரிவர்ஸ் என்ட்ரியில். எப்போ மார்க்கெட் நெகட்டிவாகவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ப்ரீமியம் வந்து திருப்பியும் புல் பேக்கில் வந்து அட்வான்ஸ் லெவலில் நின்று திருப்பி மேலே போக தான் ட்ரை பண்ணுவான். ஓகேங்களா, அதுதான் நடந்தது மூணாவது என்ட்ரி. ஓகேங்களா, இத்தனை என்ட்ரி எடுக்கணுமா கேட்டால் இந்த ஒரு என்ட்ரி தான் கரெக்டான என்ட்ரி, கரெக்டாக எடுக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நடக்கிற ஒரு 1/2 hour ட்ரேடு தான் ப்ரீமியம் வந்து ஃப்ரெஷ் ப்ரீமியம் க்ளீனாக இருக்கும். நம்ம என்ன எப்படி எடுக்கிறோமோ அந்த செட்டப்பில் தெளிவாக போவோம் மார்க்கெட். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப வால்ட்டால் தான் இருக்கும். அதெல்லாம் பொறுமையாக பார்த்து யார் பர்ஃபார்ம் பண்ணுறானோ அவன் வீக் ஆனவொன்னே பொறுமையாக அடுத்தவனை நம்ம எடுக்கணும். கால் வீக் ஆனால் புட்டு எடுக்கணும், புட்டு வீக் ஆனால் கால் எடுக்கணும். இன்சைட் மார்க்கெட்டில் மாற்றி ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு என்ட்ரி எடுக்கிறது தான் சேஃபு, அதுதான் டிசிப்ளின் ட்ரேடு. ஓகேங்களா, அப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு ட்ரேடு தான், அவ்வளோதான். நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு நம்மளுக்கு என்ட்ரி இருக்குது, டெய்லி என்ட்ரி இருக்குன்னு வச்சுட்டு கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். மார்க்கெட் நெகட்டிவ், அதனால் புட்டு எடுத்தோம். புட்டு தெளிவாக நெகட்டிவ்னால் பாசிட்டிவாக இருக்கணும். புட்டு ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணலை, அப்போ இவன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ண முடியாது. சேம் செட்டப்பில் தான் இருந்தது. அதனால் இவனை ஃபஸ்ட்டு ட்ரேடு எடுத்துட்டோம். செகண்ட் ரிவர்ஸ் ட்ரேடும் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த புல் பேக் ட்ரேடும் நம்ம காட்டணும். இதுவும் தெளிவாக தான் போச்சு. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இவனை எடுக்கும்போது கால் ஆப்ஷன் எடுக்கும்போது கண்டிப்பாக அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பனுக்கு தான் இருந்தவன். அவன் மேக்ஸிமம் அது வரைக்கும் தான் போக முடியும். அவன் அதை போய் தொட்டு டார்கெட் கொடுத்து கீழே வந்தவொடனே இவன் வந்து தெளிவாக அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட் எடுப்பான். அப்போது இவனை திருப்பி எடுக்கலாம். சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் ஓப்பனில் போய் நின்றுவான். ஓப்பனில் போய் நிற்கும்போது இவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைப்பான். அப்போ தான் அந்த ரிவர்ஸ் என்ட்ரி ட்ரெண்டு கண்டினியூ ஆகி மேலே போகும். ஓகேங்களா, எப்போ அவன் ஓப்பனை தாண்டி போனோம், ஓப்பனை கீழே உடச்சிட்டானோ அவன் வீக், அதுக்கு மேலே அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சுது. அப்போது தெளிவாக காலையில் பர்ஃபார்ம் பண்ண புட் ஆப்ஷனே ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறான்னு அர்த்தம். அதுதான் நடந்தது. இங்கே 230 இடத்துல திருப்பியும் வந்து சப்போர்ட் எடுத்து இவ்வளோ பெரிய டார்கெட் கொடுத்தான். ஓகேங்களா, டார்கெட் கொடுத்துட்டு திருப்பியும் பாருங்கள் எஸ்டர்டேயே கீழே உடச்சிட்டான். இப்போ இந்த மாதிரி உடைக்கும் போது என்ன அர்த்தம், எஸ்டர்டேயை புட்டு உடச்சிட்டானா மார்க்கெட் வந்து எஸ்டர்டே லோக்குள்ளே வரணும், இல்லை லோவை டச் பண்ணணும், இல்லை ப்ரீமியம் அதே மாதிரி தான் இருக்கணும். அதுதான் நடந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ கூட பாருங்கள் இந்த மணி ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா 450 இல்லை 400 லோ கிட்டே போவான். மேக்ஸிமம் போய் தீரணும். ஓகேங்களா, டைமிங் ஆனதுனால பாருங்கள் இப்போ கூட பாருங்கள் லோ கிட்ட தான் இருக்கிறான். 203 ஆக்சுவலாக எஸ்டர்டே லோ. ஆமாம், 203 எஸ்டர்டே லோ. எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள், 175 180 வரைக்கும் போயிருக்கான். ஓகேங்களா, போயிட்டு ரிட்டர்ன் ஆகலாம். ஆக்சுவலாக லோ உள்ளே வரணும். அவன் ஐயா தாண்டலைன்னா இவன் லோ டச் பண்ணணும். ஏன் டச் பண்ண முடியலன்னா டைமிங் ஆகிடுச்சு, அவ்வளோதான். 2:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஓகேங்களா, அதனால் இதுக்கு மேலே மூவ்மெண்ட் இருக்காது. மேக்ஸிமம் அவ்வளோதான் டைம். ஓகேங்களா, இன்னொன்று இந்த மாதிரி 4 என்ட்ரி 5 என்ட்ரிலாம் தருவானா ஒரு நாளைக்கு ஆப்ஷனில் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரே ஒரு என்ட்ரி இல்லை 2 என்ட்ரி தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் நியூஸ் பேஸ்டு எதனா இருந்தால் தான் 2 என்ட்ரி 3 என்ட்ரி வால்டெல்லாம் இருக்கும். நல்ல வால்டெல்லாம் இருக்கும். நல்ல ஒரு ரேலி கொடுப்பான். ஒரு 60-70 பாயிண்ட் மேலே போவான், 60-20 பாயிண்ட் கீழே வருவான். ப்ரீமியம் நான் சொல்கிறேன், மார்க்கெட்டு மூவ் ஆகிற மாதிரி ப்ரீமியமும் மூவ் ஆகும். எதனாலனா நியூஸ் பேஸ்டு. இன்றைக்கி ஐவி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 28-25 இருந்தது. 15க்கு மேலே இருந்தாலே மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும்னு அர்த்தம். 20க்கு மேலே இருந்தால் இன்னும் அதிகம். 25னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நல்ல மூவ்மெண்ட் கொடுப்பான்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா, ஓகே. நம்ம மேக்ஸிமம் அதெல்லாம் பார்க்குறது இல்லை. நம்மளுக்கு தேவை அட்வான்ஸ் லெவல் தான். லோ தான். நம்ம ஐயை உடைக்கிறது, லோவை உடைக்கிறது, ஐயை உடைக்க முடியாமல் உள்ளே வருது, லோவை உடைக்க முடியாது. இந்த செட்டப்பில் தான் நம்ம அட்வான்ஸ் லெவலை வச்சு நம்ம எடுக்கிறோம். ஏன்னா செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடங்கள் அப்படின்றதுனால இந்த இடத்துல மட்டும் தான் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். கண்ட இடத்துலலாம் போய்ட்டு ட்ரேடு எடுத்து அது எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஒன் சைட் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இன்சைட் மார்க்கெட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி செட்டப்பில் இருந்தால் எடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அதாவது இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு ட்ரேடு வாரத்துக்கு பண்ணால் கூட நீங்கள் க்ளீனாக ஒரு ட்ரேடுக்கு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் எடுக்க முடியும், ஒரு சின்ன ரிஸ்க் வச்சு. அப்போது நீங்கள் ஒரு வாரத்துக்கு 50 பாயிண்ட்னா 4 வாரத்துக்கு 200 பாயிண்ட்டு. அப்போ 5000 ரூபாய் நீங்கள் எடுப்பீங்க. உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே 10,000 ரூபாய் ஆகும். 50%. உங்களோட ஸ்டாப் லாஸ் வெறும் 15 பாயிண்ட் தான். அச்சுதுன்னா அது ட்ரேட் கிடையாது, மறுநாள் தான் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி டிசிப்ளினாக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா 100% இந்த
ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வின் பண்ண முடியும். இது நிஃப்டியில் மட்டும்தான் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் எல்லாத்துலேயுமே ஒர்க் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டஜி இது செல்லர்ஸ்க்கு லாஸ் வரக்கூடிய இடம், இது வந்து அட்வான்ஸ் லெவல்ன்றது பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்றது பேங்க் நிஃப்டிக்கும் சேம் தான், ஃபின் நிஃப்டிக்கும் சேம் தான், ஸ்டாக் ஆப்ஷனுக்கும் சேம் தான். ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். இதை நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சேம் எஸ்டர்டே தாண்ட முடியாமல் கீழே வரான். ஓகேங்களா? நேற்று எஸ்டர்டேயே மேலேருந்து கீழே உடச்சான். ஈஸியான என்ட்ரி தான். அதேமாதிரி தான் புட் ஆப்ஷன் எடுத்து ப்ராஃபிட் பண்ணும். சேம் அதே செட்டப் தான். மார்க்கெட் நெகட்டிவ், புட் ஆப்ஷனை எடுத்தோம். மார்க்கெட் நெகட்டிவ்னா புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கணும். சேம் பாசிட்டிவாக இருந்தால் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலாம். அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகலை அப்படின்னா தான் நம்ம கால் ஆப்ஷனை போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிடும். இவன் வீக் ஆகும்போது திருப்பியும் கால் ஆப்ஷனை ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி எடுத்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுவேன். வீக் ஆனவனா புட் ஆப்ஷன் ட்ரெண்ட் என்ட்ரியை கண்டினியூ பண்ணால் அவனை எடுத்தோம். அவ்வளோதான். சிம்பிள். ரொம்ப 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 சிம்பிள். ஓகேங்களா? இந்த கோர்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கஸ் பண்ண நம்ம காண்டாக்டில் இருக்குது. அதில் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ். நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.